வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும். நான் இன்னைக்கு இது கூட ஆனியன் தயிர் பச்சடியும் மாம்பழமும் சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கறி பண்ணுறதுக்கு 400 கிராம் வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு தக்காளி சாதம் சாதாரணமாக நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற புழுங்கலரிசி வச்சு தான் நம்ம பண்ண போறோம். நான் அதுக்கு இந்த கப்ல 2 கப் சோனா மசூரி அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியோட அளவு மொத்தம் 400 கிராம் இருக்கும். இந்த அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 நட்சத்திர பூவை சேர்த்துக்கலாம். இதுகிட்ட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்த எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிக்கங்க. சேர்த்த வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாவை லைட்டா கீறி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா ஒரு 6-7 புதினா இலைகளும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியை லைட்டா ஒரு பரட்டிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைசஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. நம்ம 2 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த உப்பு கரெக்டா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சோம்னா கரெக்டா இருக்கும்.
2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் போகட்டும். இதை இறக்கி வச்சுட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசான ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷமா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கீறின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரும். தக்காளியை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நான் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பெருசாகவே. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா கறி வச்சோம்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. தக்காளி சாதத்தை திறந்து பார்க்கலாம். சாதம் நல்லா கரெக்டாக உதிராக வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கு. சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுவையான புதினா சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசால் கறியும் பண்ண போகிறோம். 1/2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்க்குறேன். இதுக்கு 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஆயில் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல கிளீன் பண்ண 3 கைப்பிடி அளவு புதினா இலைகள்,
1.5 கப் அரிசிக்கு 3 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சரியா இருக்கும். 3/4 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 6-7 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் குழையாம நல்லா உதுரா வெந்திருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்திருக்கேன், நீங்க ஃபுல்லாவே எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இப்ப சேர்க்க எல்லாமே நல்லா வறுபடட்டும். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல நம்ம அரைச்ச அந்த புதினா பேஸ்ட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த புதினா பேஸ்ட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. புதினா இலைகள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்ப ஒரு நிமிஷம் ஆச்சு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புதினா மசாலா சாதத்தோட நல்லா கோட் ஆகணும். நல்லா மெதுவா இந்த சாதம் சூடேற வரைக்கும் கிளறி கொடுங்க. நல்லா மெதுவா கிளறினாதான் சாதம் உடைஞ்சு போகாம இருக்கும். நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதமும் நல்லா சூடேறிடுச்சு. அடுத்து இதுல பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியா லெமனை பிழிஞ்சுக்கங்க. லேசான புளிப்பு சுவையோட இந்த புதினா சாதம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான புதினா சாதம் ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 2 மொங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இந்த பச்சை பட்டாணியை தனியா எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்க ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 சின்ன பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ
இதுக்கு இந்த அளவு உப்பு சரியா இருக்கும். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச பச்சை பட்டாணியையும் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஒன்னா கலந்து விட்டலாம். இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்ல மசாலால மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் மறுபடியும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே மசாலாவோட சேர்ந்து நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கறி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற புதினா சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி புலாவும் அதுக்கு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் குருமாவும் பண்ண போகிறோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாத்திரத்தில் க்ளீன் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இது கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இந்த காலிஃப்ளவர் இந்த தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து கலந்து 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலிஃப்ளவரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் அந்த தண்ணியில் விழுந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி புலாவை பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 கிரீன் ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதில் ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும், கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பச்சை பட்டாணி சேர்க்கணும். இதுல 1 டம்ளர் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம். அதே டம்ளர்லயே 3/4 டம்ளர் பச்சை பட்டாணி இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்லயே
1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இந்த பட்டாணி வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அது வரையும் வதக்கிக்கலாம். பட்டாணி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து 10-15 போல் முந்திரியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. முந்திரியை இப்போ சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பட்டை கிராம்பு தாளிக்கும் போது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி லைட்டாக சாஃப்டாக இருக்குது. அடுத்து இதில் ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. அரிசியையும் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். புலாவ் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து குருமாவை ரெடி பண்ணிடலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதில் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கீர்ன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதில் 2 சின்ன சைஸ் தக்காளியை விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் அதனுடைய பச்சை வாசனை போக வதங்கட்டும். தக்காளி விழுது 2 நிமிஷமாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. இது கூட குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை நல்லா 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலேயே இந்த காலிஃப்ளவரை வதக்கிக்கங்க. இப்போ வதக்கியாச்சு. ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. ஓரளவு காலிஃப்ளவர் வெந்திருக்கும். அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. காலிஃப்ளவர் வந்து வெந்து வரட்டும். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வேகட்டும். குருமாவில் சேர்க்குறதுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 10 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா. இந்த மாதிரி கசகசா சேர்த்து அரைச்சா குருமா வந்து நல்லா டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒருவேளை கசகசா சேர்க்கலன்னா நீங்கள் அதுக்கு பதில் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர்லாம் குழையாமல் நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த நம்ம விட்ட தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷமாக கொதிச்சு அதனுடைய பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி புலாவுக்கு காம்பினேஷனாக சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புலாவ் நல்லா உதிராக கரெக்டாக வெந்திருக்கு. கடைசி அதில் கார்னிஷிங்க்கு நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். டேஸ்டான க்ரீன் பீஸ் புலாவும் அதுக்கு காம்பினேஷனாக காலிஃப்ளவர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.